கூட்டுறவு பண்டக சாலையை அடுத்த வாக்கை கூட்டுறவு பண்டக சாலையை அடுத்த வாக்கை போனஸை 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 கதவு போடுறா கதவு போடுறா கேட்ட மூடி தோழர்களே, நமது கோரிக்கை அவர்கள் நிறைவேற்றவில்லை. நமது குரலுக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை. அனைவரும் அமைதியுடன் வீடு திரும்புங்கள். இனி என்னுடைய வேலை. உன் வேலையா? எங்க வேலை? யோ இருப்பா, தலைவர் நம்ம வேலையா தான் வீட்டுக்கு போறாரு. நம்ம வேலை வீட்டுக்கு என்னப்பா போறது? உள்ளால போணும், வா நாம போலாம். புரியாம பேசாத, நீ முதல்ல வீட்டுக்கு போ, அப்புறம் பாரு. எங்கயா போறது? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். நீரா சங்கத்துல சேருன்னு மாறிச்சுக்கிட்டேன். கதவை எடுத்து பூட்டிவிட்டான். போற மண்ணு விழுந்து போச்சு. என்ன பண்றது? வந்து சேர்ந்துக்கலாம் எல்லாம். ராவு காலம். நான் அப்பவே நினைச்சேன், இந்த ஆரம்ப பைய பேச்ச கேட்டதுனால தான் இவ்வளவு துன்பமும். அந்த மடப்பை 1000 சொல்லுவான், இந்த மடைப்பயலுக்கு எங்க போச்சு மூளைங்கிற? எங்கேயும் போல உங்ககிட்ட தான் இருக்கு. சும்மா நீ விளையாடாத, நீ எனக்கு கோவம் வரும். அப்புறம் இதனால எவ்வளவு துன்பம் எல்லாம் வரும் தெரியுமில்ல? இப்ப என்ன குடி முழுகி போச்சு? ஏன் இப்படி குதிக்கிறீங்க? வயிறு எரியுது. ஏன் அர்த்தம் இல்லாம எரியுது? என்ன அர்த்தம் இல்லாம? அவன் சொன்னதுனால தான் சங்கத்துல சேர்ந்தேன். சங்கத்துல சேர்ந்ததுனால தான் ஸ்ட்ரைக் பண்ணேன். ஸ்ட்ரைக் பண்ணதுனால தான் கதவெழுத்து முன்னா. கதவெழுத்து முன்னனால தான் வேலை போச்சு. இப்ப நாளைக்கு அவனை வந்து சோறு போடுவான். நிறுத்துங்க நிறுத்துங்க, இப்படி வந்து உட்காருங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா, அவர் பேச்சு கேட்டுதான் நீங்க சங்கத்துல சேர்ந்தீங்களா? ஆமா. நீங்க சங்கத்துல சேர்ந்தனால தான் ஸ்ட்ரைக் பண்ணாங்களா? ஆமா. நீங்க ஸ்ட்ரைக் பண்ணனால தான் கம்பெனியை மூடிட்டாங்க. ஆமா. அப்ப நீங்க மட்டும் வேலைக்கு போங்களேன். எங்க அண்ணா வராருன்னு கேட் திறந்து வைக்கிறாங்களான்னு பாப்போம். ஐயோ அண்ணன், இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க சைக்கிள கலந்துக்கலனாலும் உங்க வேலை போறது என்னமோ நிச்சயம்தான். அதோட கருங்காலிங்கிற பட்டம் வேற வந்து சேர்ந்துரும். அந்த வேதனையோட வீட்டு மூலையில உட்கார்ந்து கிடக்காம வீதியில வீர நட போட்டு நடக்கலாம்ல. ஆமா, நீ சொல்றது சரிதான். ஆனா இப்ப வேலை இல்லாம என்னமா செய்யறது? தேதி 30 காமிச்சோன்னா பணம் வேணுமா? எதுக்கு? எங்க போறது? நானு எங்கேயும் போக வேண்டாம், எல்லாம் இங்கேயே இருக்கு. அண்ணே, உங்களுக்கு பணம் தானே வேணும், கவலைப்படாதீங்க. எவ்வளவு வேணும்னாலும் நான் தரேன். இல்லண்ணே, சம்பாரிச்சிருக்கேன். நம்ம பசுமாட்டு பாலை கறந்து வித்தேன், ராட்டு தட்டி வித்தேன். அப்புறம் உங்க சம்பளத்துல சிக்கனமா செலவு செஞ்சு மாசம் மாசம் 10 ரூபாயா மீட்டு வச்சிருக்கேன். அது மட்டுமா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல பொம்மை செய்யற கம்பெனி இல்ல, அங்க போய் பொம்மைகளுக்கு வர்ணம் பூசி அதுல வேற சம்பாரிச்சிருக்கேன். வேலைக்கு போன நீ உன்னை உட்கார வச்சு சாப்பாடு போடுறதுக்கு உங்க அண்ணன் இருக்கும்போது என்ன கேட்காம வேலையை செஞ்சு நீ. நான் சம்பாரிச்சு வைக்கலனா இப்ப உங்களுக்கு இந்த வேலை போற நேரத்துல என்கிட்ட முழுசு 1000 ரூபாய் இருந்திருக்கு. முடியாது. நான் யாரு நினைச்சீங்க? நான் உங்க தங்கச்சி ஆக்கும். முடியாதா? நான் யாருன்னு நினைச்சேன்? உங்க அண்ணன் ஆக்கும். சிங்கிள் சாயா குடிச்சு சிக்கனமா இருந்த ஆக்கும். ஆமா, நான் அதை சேர்த்து வச்சிருக்கேன். வேண்டாம் போ, பணம் வேண்டாம். பெரிய பணக்காரனாக்கிடுவேன். என்ன அது தகரட்டுல வர்ற மாதிரி சவுண்டு? இது நல்லா வரணும் நல்லா வரணும்னு எத்தனை தடவை சொல்றது? சார், அவங்க கிட்ட சொல்லிடுங்க நல்லா வரணும் சவுண்ட் அப்படின்னு. நம்ம பழைய மின் முதலாளி வராருங்க. எங்க இன்னும் வராது. வாங்க முதலாளி, வாங்க உட்காருங்க. பரவாயில்லப்பா, உட்காருங்க. நீ நிக்கிறியாப்பா? நீங்க உட்காரு. இருக்கு ராஜி, உன்னை இந்த நிலைமையில பாக்குறது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் முதலாளி. ராஜி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கிறேன். அப்படிங்களா? என்னங்க? என் மில்ல உனக்கு வித்துலான்னு மில்ல என்கிட்ட வைக்கிறீங்களா? ஆமா, உன்னுடைய உழைப்பும் கடமை உணர்ச்சியும் எனக்கு நல்லா தெரியும். மேலும் மில்லு சம்பந்தப்பட்ட அவ்வளவு வேலையிலையும் உனக்கு சின்ன வயசுல இருந்து நல்ல அனுபவம் இருக்குது. அதனால என் மில்ல கொண்டு நீ இன்னும் நல்ல நிலைமைக்கு வரலாம். அவ்வளவு பணம் என்கிட்ட ஏது? பரவாயில்ல, இப்ப இருக்கிறத கொடு. மிச்சத்தை உன் சௌகரியப்படி எப்ப வேணாலும் கொடுக்கலாம். ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லி அனுப்புறேன். நீ வீட்டுக்கு வா. சரி, நான் வரட்டுமா? இது சாப்பிடாம போறேன். இல்லப்பா, யோசிக்கிறேன். ஒண்ணு இல்லைங்க. அப்ப நான் வரட்டுமா? என்னடா எனக்கு ஒண்ணும் விளங்கல. ஐயா, அன்னைக்கு நீங்க பாண்டது போல உங்களுக்கு நல்ல காலம் வந்துடுச்சு. இனிமே நீங்க தொட்டது தொடங்கும், வெச்சது விளங்கும். மண்பொம்மையெல்லாம் கூட பொன்பொம்மையா மாறப்போகுது பாருங்களேன். என் கையில என்னடா இருக்கு? எல்லாம் என் தங்கச்சியோட அதிர்ஷ்டம்டா, அதிர்ஷ்டம். A for apple. A for apple. B for bat. B for bat. C for cat. C for cat.
God. G for generator. O for omission. D for distraction. Correct? Very good. அண்ணா Okay. சங்கரா அண்ணா ஆ? மத்தியானம் சாப்பாடுக்கு சீக்கிரம் வந்துருங்க நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் ஐயோ எனக்காக உன்னை காக்க வைப்பனாமா கரெக்டா 11:45 நான் டைனிங் ஹால்ல ரெடி வரட்டுமா? சரி அத்தை அடடே, வா தம்பி, வா. இப்பதான் உன்னை நினைச்சேன். உனக்கு ஆயுசு 100. சொல்லி வச்சது போல வந்து நிக்கிறிய. ஆமா, நம்ம கேஸ் என்ன பாச்சு? வெற்றிதான் அத்தை. காட்டூர் வீடு நமக்கு தானே கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. அப்பாடா, இப்பதான் என் மனசு குளிர்ந்தது தம்பி. எப்படியோ நம்ம பூர்வீக சொத்தை காப்பாத்துனீங்க, அதுவே போறோம். விட்டுடு வேணா, அதுக்காகத்தானே இவ்வளவு நாளா ஊர்லயே தங்கி கேஸ நம்ம பக்கம் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆமா, எங்க செங்கல்றான்? அவன் தானே, நீ போனதுல இருந்து அவனுக்கு ஒரே வேலை. தோ अरे अरे उठो रे, अरे संगल रान उठो रे, उठो, अरे संगल. யார் அவன் கருங்கல்? தூங்கும் போது இப்படியா எழுப்புறது? எதுக்கு ஒரு லிமிட் வேணும்? வெளியில போ. अरे सोंबेरिका बच्चा நிம்பர்க்கி எழுந்திருக்கிறான் இல்ல? அவன் எழுந்திருக்கிறானோ என்னமோ, என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? என் மச்சான் வர்றவன்னு ஒரு கடங்கார பையன் உள்ள வரப்படாது. எல்லாம் வெளியில போ. போகும்போது உள்ள தாள போட்டு போ. நிம்பர்க்கி நம்ம கடன் கே ஃபைசல் செய்றான் இல்ல? நிம்பர்க்கி தூக்கி போலீஸ் ஸ்டேஷன் கே மேல போட்டுறா. போலீஸ் மச்சான், எங்க அந்த கடங்கார பையன்? நீதான் கடகற பையன். இல்ல இல்ல, அந்த கடன் கொடுத்த பையன் எங்க? அவன் போயிட்டான். ஆமா, என்னது பகல் வேளையில கும்பகர்ற மாதிரி தூக்கம் போடுற? வேற என்ன செய்யறது மச்சான்? ஒரு அதிசயம். என்ன? நீ ஊரை விட்டு போனதுல இருந்து ஆமா. வெளிய தூர போறது இல்லையே. ஏன் உன் மதிப்பு போயிடுமா? இருந்தாலும் போறதுக்கு அதானே. என்ன ஒவ்வொரு பையனும் எதிர்பார்த்துட்டு இருக்கான். எதுக்கு? வெளியில போனேன், தோலை உரிச்சு கஞ்சரா கட்டிடுவான் போல இருக்கு. ஐயோ, என்ன மச்சான் செய்துட்ட? உனக்கு தெரியாதுல்ல மச்சான், நான் கொள்ளையடிக்கல, கொலை பண்ணல, எல்லாம் பழைய பாக்கி தான். அது தம்பி தம்பியா வளர்ந்து தலைக்கு மேல போய் நிக்குது. ஏன் நம்ம அத்தை உனக்கு காசு கொடுக்குறது இல்லையா? வெத்த கடனுக்கு தான் சோத்த வடிச்சு கொட்டுறேனே, காசு வேறையான்னு லிமிட் இல்லாம கர்ச்சனை பண்ணுது. கரெக்ட் தானே. விடு மச்சான், இன்னைக்கு நீ வந்துட்டு இல்ல, நாளைக்கு பாரு கடத்தலுக்குள்ளார புந்து சலாவரசு அடிச்சு ஒவ்வொரு பையனையும் வணக்கம் போட வைக்கிறேன். நீ பாரு. ஆமா, இவர் பெரிய தண்டியர். போடா, பழக்க தெரியாத பயல. இந்த தம்பி ஏமா ஏமாய், அடிக்கடி என்ன நீ கேவலமா பேசிட்டு இருக்க. இது நல்லா இல்ல. எப்போதும் ஒரு லிமிட்டோட இருக்கணும். இந்த பாரு, நான் இப்படி இருந்துட மாட்டேன். எனக்கு அவஸ்தம் வருது. அவஸ்தம் உடனே ஞாபகம் வந்துருச்சு. மச்சான், உன் கூட வேலை செய்திருந்தா இந்த ராஜு. ஆமா. ராஜு பெரிய பணக்காரன் ஆயிட்டான். அப்படியா? பெரிய பணக்காரன். ஆமா தம்பி, அவன் கார் என்ன, பங்களா என்ன, கைவட்டி நிக்க ஆளுங்க என்ன. மில் என்ன, மேஸ்திரி என்ன, அது என்ன? இரு இரு. இல்ல. ஆமா மச்சான், நீங்க 2 பேரும் வேலை செய்றீங்கல்ல, ஆமா. அதான் அவன் வேலை பார்த்துட்டான். அப்படின்னா அட அவன் சொந்தத்துல வாங்கிட்டான். ஆச்சரியமா இருக்குதப்பா. ஆச்சரியம் இல்ல தம்பி, அதிசயமா கூட இருக்கு. ஊரெல்லாம் இதே பேச்சா கொல்லுன்னு கிடக்கு. கொல்லுன்னு கிடக்க. நீ சும்மா இருமா, நீ வேற கொல்லுன்னு கிடக்கு, கொலைன்னு கிடக்குன்னு. மச்சான், இப்ப அவன் ராஜு இல்ல, ஜூ எல்லாம் போச்சு. இப்ப ராஜா சேர்க்கறான், காசு சேர்க்கறான். அது மட்டுமா, அப்படியே டிப் டாப்பா கோட்டையும் சூட்டையும் மாட்டிட்டு டக்கு டக்குன்னு நடந்து வந்தான்னு அசல் வெள்ளக்கார பயமா இருக்கு. அதோட போச்சா, அப்படி அரக்கனால பார்த்து ஓ அப்படி விடுனா, நீ ஆள விடுன்னு நான் ஓடியாந்துட்டேன். ஆமா, அவன் தங்கச்சி இப்போ. ஐயோ, அந்த அநியாயத்தை ஏன் கேக்குறேன்? ஏன்? அது கார் ஏறி ஓஹோ தப்பா சொல்லிட்டேனா? இல்ல இல்ல, கார்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு கதவை சாத்திக்கிட்டு அப்படி இடது லெப்ட் ஹேண்டான காரை ஓட்டிட்டு போறத பார்த்தா, ஆஹா இவ எந்த ஊர் இளவரசியோன்னு ஒவ்வொருத்தரும் விரல் மேல மூக்க வைக்கிறான். அதோட போச்சா, இந்த ஊர்ல இருக்கிற லட்சாதிபதி கோடீஸ்வரன் எல்லா பையனும் ஒருத்தனோட ஒருத்தன் வெட்டிட்டு செத்துருவான் போல இருக்கு. கள பசங்கள்லாம் எனக்கு தான் மருமகங்கிறான், குமர பசங்கள்லாம் நான் தான் தாலி கட்டுவேங்கிறான். போட்டி மேல போட்டி, லிமிட் தாண்டி நிக்குது.
எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒன்று தோணும். என்ன? வேண்டிய முறையில நீயே போய் நேர்ல அவனை பார்த்து நெருங்கி உட்கார்ந்து பேசி. சும்மா இருப்பா. நான் சும்மா தான் இருக்கிறேன், நீ இருக்க முடியுமோ? அவங்கிட்ட கேட்டு ஒரு சின்ன வேலையில உட்காந்துட்டீங்கன்னா என் சில்லறை கடையெல்லாம் தீர்த்துருவேன். அடச்சே டேய், அவனு நானும் ரொம்ப நாளா ஒன்னா பழகி இருக்கிறோம், ஒரே இடத்துல வேலை பார்த்துருக்கோம். அவன் இப்ப உயர்ந்த நிலையில இருக்கிறான். அவங்ககிட்ட போய் நான் வேலை கேட்கலாமா? கேட்டா தான் கொடுப்பான. உன் விஷயத்துல அவன் அப்படி நினைக்க மாட்டான் தம்பி. சும்மா இருந்தா நீங்க இவனாட்ட சோம்பேறி ஆயிடுது. நாளைக்கு உனக்கும் காலாகாலத்துல ஒரு கல்யாணம் காட்சி நடக்க வேண்டாம்? நல்ல விஷயங்கள்லாம் காலாகாலத்துல நடக்கும். கரெக்ட். ஆனந்த், ஆனந்தனா எங்க இருக்கா? வெளியில இருக்கா? வரச்சொல். என்னுடைய பழைய கால ஃப்ரெண்டு. நான் அவனு ஒரு சமயம் இதே ஃபேக்டரியில ஒன்னா வேலை பார்த்திருக்கோம். நாம் ராஜு, ஆனந்தா, வா 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 உட்கார். பரவாயில்ல. இது மிஸ்டர் ரத்னம். இந்த ஊர் பெரிய மனிதர்களே இவர் ஒருத்தர். என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட். வணக்கம். வணக்கம். நான் சொன்னேன். ஆமா. ஆனந்த். வெரி குட் வெரி குட். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, கொஞ்சம் வேலை இருக்கு. ஐ வில் மீட் யூ லேட்டர். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? பாய் ட்ரிங்க் கொண்டா. எஸ் சார். ராஜு, இந்த அட்மாஸ்பியர்ல உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? ராஜ், எந்த ஆதிக்கத்தை எதிர்த்து நாம போராடினோமோ அதே ஆதிக்கத்தை கைப்பற்றி அந்த இடத்திலேயே நீ ஆட்சி செலுத்துறத பார்க்கும்போது நான் சரித்திரத்துல படிச்ச ஆபிரகாம் லிங்கனே உன் உருவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியும். என் உடம்புல ஏதோ ஒரு வித உணர்ச்சி பரவுது. ஒரு தொழிலாளி இந்த நிலைக்கு வந்ததை பார்த்து நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன் ராஜ். இல்லப்பா, நான் நிஜமா தான் சொல்றேன். நம்ம கையில என்ன இருக்கு? மேக்ஸிமம் முயற்சி பண்ண வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஆமா ஆமா. ஆமா, நீ இப்ப என்ன செய்யற? ஒண்ணுமில்ல, இனிமே என்ன செய்யறதுன்னு யோசிச்சேன். அந்த யோஜனையின் முடிவுதான் என்ன இங்க கொண்டு வந்தது. சும்மா சொல்லு, என்ன சமாச்சாரம்? இது நானா செய்த முடிவில்ல, நண்பர்களுடைய தூண்டுதல் மேலதான். என்ன புதிர் போடுற நீ? ஒரே வார்த்தையில சொல்லிடுவேன், கூச்சமா இருக்குதுப்பா. இதோ பாரு ஆனந்தா, ஒரே டிஃபன் கரிய சாதத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டு சாப்பிட்டதை நான் இன்னும் மறக்கல. சூட்டு பூட்டோட இருக்கேன்னு பாத்தியா? இதெல்லாம் சும்மா ஊருக்காக. சாதாரணமா இருந்தா கஞ்ச பயன்னுவான், கொஞ்சம் ஆடம்பரமா இருந்தா ஆறாம் பாடுறா அப்படின்னுவான். அதுக்காக தான் இதெல்லாம். ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் அதே பழைய ராஜி தான். அப்படி நினைச்சுதான்ப்பா வந்தேன். வந்து உன் ஃபேக்டரியிலேயே நானும் ஒரு வேலை செய்து உண்மையா தாப்பா சொல்றேன். அதுக்காகத்தான் உன்னை பார்க்க வந்தேன். கொஞ்ச நேரத்துல என்னுடைய மனசே குழம்பி போச்சு. ஆனந்தா, நீ இந்த எண்ணத்தோட வந்திருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்பா, உங்ககிட்ட நேர்ல வந்து வேலை கேட்க எனக்கு தகுதி இல்லையா? இல்ல இதுக்கு வேற யாருடைய சிபாரிசாவது வேணுமா? நான் அதை சொல்லல ஆனந்தா. நீயும் நானும் ஒன்னா பழகணுங்க. நான் முதலாளி ஸ்தானத்துல இருக்கும்போது உன்னை எப்படி நான் தொழிலாளியா நடத்துறது? நீ வந்து வேற எங்கேயாவது வேலைக்கு ட்ரை பண்ணு, நான் சிபாரிசு பண்ணேன். பழகாதவங்க கிட்ட வேலை பார்த்து அவதிப்படுறதை விட பழகினவங்க கிட்ட வேலை பார்க்கறது கௌரவம் இல்லையா? நானும் அதே தான் சொல்றேன். ஆனந்தா, நாம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் நண்பர்களாவே இருப்போம். நண்பனாவே இருந்து வேலை செய்து உன் ஃபேக்டரி முன்னேற்றத்திற்காக நான் பாடுபடக்கூடாதா? என்னுடைய மனசுல இருக்கிறத உனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ வேற ஏதாவது உதவி கேளு, செய்யறேன். இதை தவிர வேற எந்த உதவியும் எதிர்பார்த்து நான் இங்க வந்தேன். வேலை கொடுப்பேங்கிற நம்பிக்கையில தான் வந்தேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரியுது. பரவாயில்ல, நான் உண்மையை சொல்லட்டுமா? நீ இங்க வேலை பார்க்கறது எனக்கு விருப்பமே இல்லை. ஆனா உன்னை வருத்தமா அனுப்புறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஆல் ரைட், நடக்கிறது நடக்கட்டும். நாளையில இருந்து நீங்க வேலைக்கு வா, எந்த வேலை வேணாலும் எடுத்துக்கணும். தேங்க்யூ பாஸ். டோன்ட் பீ சில்லி. அப்பா, இந்தாங்க காபி. ஏப்பா இந்த வேலைல உங்களுக்கு? நான் செய்யாம உங்க அப்பா நான் செய்வேன். எங்க அப்பனை தான் செய்ய வேண்டாம்னு சொல்றேன். ஒரு வேலைக்காரர் வச்சுக்கிட்டா? இருக்கட்டும். நீ என்னமோ சுலபமா சொல்லிவிடுற. என்னென்ன இருக்கு? சம்பளம், சாப்பாடு, வெட்டிச்சல, வேலையை பாருமா நீ. எப்படியாவது போங்க, எனக்கு என்ன. செத்த காட்டுக்கு வந்துட்டேன்னா இது எங்க பார்த்தாலும் ஒரே தலைமயம். யோ, இந்த வீட்டுக்கு என்ன செவிட்டு போகணும்னு பேரா? எந்த குருட்டு போய் சொன்னது? நான் தான் சொல்றேன். எவ்வளவு நேரம் கதவை தட்டுறது? கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையே.
ஏன் இல்ல நான் இருக்கானே. நீ இரு, உன் முதலாளிய கூப்பிடு. முதலாளி உள்ள இருக்க. நான் வந்திருக்கிறதாக சொல்லுப்போ. ஆமா நீங்க யாருங்க? என்னையா அது அசிங்கமா கேக்குற? செங்கல் ராயன்னா சிரிக்கிற புள்ள கூட அழுமையா? பயமுறுத்தல்லையே பேர் வாங்கியிருக்காப்புல இந்த இருக்கு. பேர் வரதுன்னா சும்மாவா? முட்டாளுக்கும் முரடனுக்கும் தானையா சீக்கிரத்துல பேர் வரும். அது என்னமோ வாஸ்தவம் தான். நீ ஒண்ணும் ஆமோதிக்காத, முதலாளிய கூப்பிடு. இப்ப ஒண்ணும் பார்க்க முடியாது, அவர் பூஜையில் இருக்காரு. நீ போயிட்டு வா. ஐய கடவுளை கும்பிடுறதுல இருந்து கல்யாண விஷயம் வரைக்கும் கண்காணிகளா? இதுக்கு கமிஷன் வேற. நானும் ஒத்துக்க மாட்டானு. இந்தாப்பா இப்படி உட்காரு. இருக்கட்டும், சும்மா உட்காரு. இல்ல சும்மா இருக்கட்டும். ஓஹோ, நீண்ட மரியாதை கொடுக்கறேன். அப்ப நானும் நின்றுக்கிறேன். பாரு, உன்னால எனக்கு ஒரு காரியம் சக்சஸ் ஆகும். அதை சரிவர செய்து முடிச்சு விட்டேன். இந்த வருஷம் உனக்கு வர்ற பிள்ளையார் சதுர்த்தி பொங்கல்ல இருந்து தீபாவளி வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். இவ்வளவுதானே? என்னது? இந்த வீட்டுல ராணின்னு ஒரு பொண்ணு இருக்கிறாள்ல, ஆமா, அவ யார் தெரியுமா? எங்க முதலாளியோட பொண்ணு. அடப்போ ஐயா, மண்ணு. அவ என்னுடைய கண்ணையா, என் ஆருயிர் காதலி. என்னது? கொசு கொசு கொசு. கொசுவுக்கு ஒரு அடியாளா? அப்பா கொசு அடிச்சான். இந்த வீட்டுல பறக்கிற கொசுவுக்கெல்லாம் மருந்து அடிச்சா என்ன? மறந்ததுக்கு எல்லாம் கையாலே அடிச்சு சரிப்படுத்தி போறேன். ஆமா, அந்த பொண்ணு உங்களை விரும்புதா? ஐயா, அவ கண்ணுல இருந்துதான் ஐயா காதல் இன்னதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ பாக்குற ஒவ்வொரு பார்வையும் என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்க, என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லாமல் சொல்லி என்ன கொல்லாமல் கொள்றாள் ஐயா. என்ன அது? ஈல என்ன இழிப்பு? நீ ஏயா நீ இழிக்கிற? ஓஹோ, நீ என் மேல சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. அந்த ஆளு பூஜையை முடிச்சிட்டு வரதுக்குள்ளார பொண்ணை வர சொல்லு, உன் முன்னால் நிரூபிச்சு காட்டுறேன். ராணி, ராணி, ஆஹா, என் காதலிய ராணின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த வீட்டை உனக்கு சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கானா? அவன் என்ன முதலாளி, என் முட்டாள் முதலாளி. என்னது?